ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Dinesh vlogs. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங்லேருந்து தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி வெங்காயம் வரைஞ்சிட்ருக்கேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக வெங்காயம் உருளைக்கிழங்கு இதில் அரைஞ்சிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சைஸும் அரையில, இதை விட கொஞ்சம் பெருசாக கூட அரையிலாங்க, அது உங்களோட விருப்பம் தான். ஸோ உருளைக்கிழங்குலாம் அரிஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி அரியணும். தக்காளியும் அரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவும் பெருசாகவும் நான் 3 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடாயை வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணோம். ஸோ கடுகு வந்து இந்த சைடில் பொரிஞ்சிட்ருக்கு. எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் கூட அரிஞ்சு வந்து ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது ரொம்பலாம் சேர்த்துறாதீங்க, ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கரெக்டாக 1 ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும். ஸோ இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு சேர்த்தோம் பார்த்திங்களா, அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி இதையுமே நல்லா வதக்கணும். தக்காளி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இப்போவே வந்து உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸோ உப்பு வந்து இப்போ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு கூட பத்தலைன்னு ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் டிஷ் வந்து கொலாப்ஸ் ஆயிரும், அதனால் சொல்கிறேன். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும், நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். ஸோ மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துடுச்சு, மசாலாவோட பச்சை ஸ்மெல் போயிருக்கும். இந்த மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் அடிக்கும் அந்த மசாலா சேர்த்தது எல்லாமே. ஸோ அடுத்து வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பட்டாணி ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரெடிமேடாக வந்து கடையில் விற்கும் பார்த்திங்களா, அது வாங்கிட்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு 5 ரூபா பாக்கெட் வாங்கினீங்கனாலே போதும், ரொம்பலாம் வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ வாங்கி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தோம்னா நல்லா வெந்து வந்துடும், அதனால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் இட்லி மாவு அரைச்சி வச்சேன் பார்த்திங்களா, அதனால் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம்.
நல்லா மாவு எடுத்தோடனே மேலாப்பில் எடுத்து இட்லி ஊற்றாதீங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றணும். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காயெலாம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கிட்ட இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் வந்து ஒரு அரை மூடியும் அதில் வந்து 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காயிலையும் அரை மூடி சொல்கிறேன் நான். கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திங்கனாலே போதும், அதிகமாக சேர்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் தேங்காயெலாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதனால். ஸோ லாஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த ஸ்மெல் வந்து இறங்கும். நம்ம வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்க்குறத விட இந்த மாதிரி ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. Today breakfast idli, உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. என்ன பண்ணுவ? என்னது? என்ன பண்ணுவ? துருவன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு நான் லன்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் புளிக்குழம்பு தான். ஸோ இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வெறும் புளி மட்டும் ஊற்றி வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான். இது நான் ஃபுல்லாக வந்து இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு கவர் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ அடுத்து சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன். இங்கிட்டு வந்து புளி ஊற வச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் பால் காய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ என் பையன் நடுவில்லாம் இந்த மாதிரி தான் கையெல்லாம் விடுவான். எது பண்ணாலுமே இப்போ ஒரு ஸ்டாண்ட் வீடியோ எடுக்க வச்சா கூட அந்த ஸ்டாண்டை பிடிச்சி இழுத்துட்ருவான். இந்த தடைகளெல்லாம் மீறி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னங்க அது? இது என்னங்க? அண்ணி யாருக்கு கொடுக்குறீங்க? அப்பாவுக்கு தானே கொடுக்கணும். நீங்கள் ஏன் எனக்கு கொடுக்குறீங்க? சாப்பிட்டுட்ருக்கீங்களா? சாப்பாடா? என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில்? என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில்? சி பண்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ படுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு என் கார்டெலாம் போட்டுட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:40 போல் எனக்கு வந்து ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஏன் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, சாயந்தரமாக வந்து ஒரு பொருள் வாங்கினோம். அதுக்கு வந்து ஃப்ரீயாக டாப் ராமன் நூடுல்ஸ் கொடுத்தாங்க. அது என் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சரி, அதே என்னை வந்து டெம்ப்ட் பண்ணி விட்ருச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் வந்து சரி இந்த நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டேன். ஸோ இதை வந்து இங்கே வச்சுருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் 10க்கு மேலே ஏன் நடுராத்திரியில் கூட நூடுல்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோடய வீடியோஸ்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.